ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். நம்ம வாசித்த பிறகு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மனதோடு அவரை துதித்து ஆராதித்து அவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட, பிலிப்பியர் 3, 12, 13, 14 இந்த 3 வசனங்களையும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3, 11, 12, 13. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். காலை வேளையில் கூட ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தாருங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கா? அதை ஒவ்வொரு நாளும் நம்ம தேடுறோமாங்கிற ஒரு கேள்வியோட கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் புறம்பானவர்களாய், அவருடைய கிருபைக்கு, அவருடைய கிருபாசன தந்தைக்கு புறம்பானவர்களாய், அவருக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். ஆனால் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அழைத்தவர் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. நமக்குன்னு ஒரு லக்கு இருக்குது, நமக்குன்னு ஒரு பந்தய பொருள் இருக்குது. பரலோகத்தில் நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அநேக காரியங்கள் உண்டு. அதற்காக நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். பின்னானவைகளை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி ஓடும்படியாய், பொறுமையோடே நம்மளுடைய வாழ்க்கையில ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட அதை உணர்ந்தவர்களாய், அப்பா, எங்களை உமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் தேறினவர்கள்னு இல்லை ராஜா. ஒருவேளை நாங்கள் தேறினவர்கள்னு நினச்சோன்னா இன்னும் அதிகமாய் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த காலை வேளையில் கூடப்பா, எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நாங்கள் இன்னும் பெட்டராக நாங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எங்களுக்கு உணர்த்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாங்கள் ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கூட உமது கிருபையினால் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் ராஜா. கடந்த வாரம் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்த போதிலும், எங்களை சுற்றி இருந்த செய்திகள் மாறி மாறி வந்த போதிலும் நீர் மாறாதவராக இருந்தீங்கப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் போகிற பாதையில் எங்களோடு கூட துணையாய் நீர் வந்ததுக்காக நன்றி. வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோமா? எங்களுக்கு வார்த்தைகளை நீங்கள் கொடுத்தீங்களே. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை பயணத்தில் வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை சுதந்தரித்து கொள்ளும்படியா எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு போறீங்களே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தை நாங்கள் மறந்து போகாதபடி மனம் பொருந்தி செவி கொடுக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின காரியங்களில் நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய், மந்த இருதயத்தை நீங்கள் மாற்றி போடுங்க, கல்லான இருதயத்தை நீங்கள் மாற்றி போடுங்க கர்த்தாவே. அப்பா, நீங்கள் பேசும் பொழுது உமது சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய், உமது ஜனங்களாய் நீர் எங்களை மாற்றுங்க ராஜா. உமது வார்த்தை எங்களை உருவாக்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நீர் எங்களை அழைத்தீரோ அதை நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து செய்ய, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அதை மறந்து போகாதபடி. அன்றைக்கு யோசேப்புக்கு நீங்கள் ஒரு தரிசனத்தை கொடுத்தீங்கப்பா. சூழ்நிலைகள், காலங்கள், மனிதர்கள் எல்லாம் மாறின போதிலும் பொறுமையோடு தன்னுடைய அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடைசி வரை பொறுமையோடு அப்பா இருந்தது போல இந்த நாளில் கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையையும் பலனையும் நீங்கள் கொடுங்க ராஜா. இந்த ஆராதனையில் நீங்கள் மகிமைப்படுங்க. நாங்கள் கூடி உமதை துதிக்கும் பொழுது நீர் இந்த இடத்துல எழுந்தருளுங்க ராஜா.
என் நாமத்தினால அப்பா நீங்கள் கூடுகிற இடத்துல உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. எங்களோட பேசும்படியாய், எங்களை உருவாக்கும்படியாய், எங்களை பண்படுத்தும்படியாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரே உடைத்து உருமாற்றுங்கப்பா. உங்கள் வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், எங்களை குத்தட்டும் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்போடு ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எழுந்தருளுங்க கர்த்தர், பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு இந்த முழு ஆராதனையும் செய்தியையும் துவக்க முதல் முடிவு வரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எங்களுக்குள்ள ஒரு மனதை கொடுங்க ராஜா. ஒரு ஒன்னஸ் இந்த இடத்துல இருக்கட்டும் கர்த்தாவே. ஏக சிந்தையை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. எல்லாவற்றையும் உமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. சொல்லுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொல்லுவோமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
செய்வார்னு நம்ம முழு உறுதியோட ஒரு சில விஷயங்களை நம்புறோம் இல்லையா, அதை நிச்சயமாய் நமக்கு நிறைவேற்றுகிற தேவன். காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இந்த மாதத்துல முதல் நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தை என்னது? ஏசாயா முதல் அதிகாரத்தின் 9வது வசனம். நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். If you are willing and obedient, you will eat good in the land அப்படின்னு இருக்குது. நான் மனம் பொருந்தி நான் கீழ்ப்படிவேனே என்றால் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை, இந்த தேசத்தின் நன்மையானதை, கொழுமையானதை எனக்கு என்ன செய்வார்? தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இல்லை? எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர் நீங்க சொல்றது ரைட்டு தான், ஆனா இந்த சூழ்நிலைக்கு அது கடினமான காரியம். வேலையின் நெருக்கம் இல்ல, எப்ப வேலை போகும்னு தெரியாதுன்னு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்கறதுக்கு காது உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? உள்ள பூந்து மண்டைய கழுவி ஊத்திடுவாங்க. உள்ளே என்ன செய்யக்கூடாது? என்னுடைய கர்த்தர் இதை சொல்லுகிறார், வேதம் எனக்கு இதை சொல்லுது அப்படி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது அந்த காரியங்கள் நடப்பது போல தோன்றினாலும் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நலமான காரியங்கள் என்ன செய்வார். இல்ல, முழுமையான தேசங்களில் பஞ்சம் நிகழ்ந்த போது கூட, எகிப்துல முழுமையாய் அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலும் பஞ்சம் இருந்த போது கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் கூப்பிட்டு சொன்னா, எப்பா நீ உன்னுடைய வீட்டார் எல்லாரையும் கூப்பிடு, நான் உனக்கு தேசத்தின் கொழுமையான இடங்களை நான் உனக்கு என்ன செய்றேன். எந்த தேசம், எந்த பகுதி மிகவும் செழிப்பா இருக்குதோ அந்த செழிப்பான பகுதியை உன்னுடைய குடும்பத்தாருக்கு நான் தரேன். கோசேன் என்கின்ற ஒரு தேசத்தை, ஒரு பகுதியை அவன் என்ன செய்தான்? உலகமே ஒரு பஞ்சத்தை சந்திக்குது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை, அதனால எல்லாரும் எகிப்தை நோக்கி ஓடி வராங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் என்ன செய்யறாரு? பஞ்ச காலத்திலும் ஃபேட் அப்படின்னு இருக்குது, கொழுமையான இடத்தை நான் உனக்கு தரேன், நீ அங்க போய் என்ன செய், குடியிரு. உங்களுக்கு சொல்றேன், இந்த சுத்தி நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய எண்ணங்களில் என்ன செய்யாதீங்க, உள்ள ஏத்திக்காதீங்க. வேலை இப்படி இருக்குது, வேலை போயிருமான்னு தெரியல, சம்பளம் வருமானு தெரியல, வீட்டுல உட்காருன்றாங்க. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் என்ன செய்யும், நடக்கும். நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்புற உங்களுக்கு அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குதே, நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்? நான் தான் சொன்னேன், தேவனுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது என்னை உண்டாக்கின தேவன் என்னுடைய தேவைகளை என்ன செய்திருக்கிறார்? அவரு அறிந்திருக்கிறார். நான் ஓடி இதை தான் நான் என்னுடைய மெயின்டெனன்ஸ், என்னுடைய வேலை. நீங்க ஒன்று சொல்றேன், உங்களுடைய ஃபேமிலி மெயின்டெனன்ஸை நீங்க கர்த்தர்ட்ட கொடுத்தீங்கன்னா கர்த்தர் மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல நான் தான் என் குடும்பத்தை பார்க்கிறோம், நான் தான் ஓடணும்னு நினைச்சீங்க, நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமாவா? அல்லேலூயா. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கர்த்தர் பலனை கொடுத்துருக்கலாம், ஞானத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் எப்பொழுது கர்த்தாவே நான் இதெல்லாம் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறேனோ, கர்த்தர் அதை சிறப்பாய், நேர்த்தியாய், சீக்கிரமா செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? பலனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். இல்ல, அப்போ if you are willing and obedient, நான் செவி கொடுத்து மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். எத்தனை பேர் இந்த தேசத்தில் நன்மையை புசிக்கிறீங்க? இந்த தேசத்துல ஒரு நாள் எனக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லாம பட்னியா இருந்தான்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசம். அட்லீஸ்ட் ₹1 ஒரு குபுசாது வாங்கி நம்ம என்ன செய்ய முடியுது? இல்ல, எத்தனையோ தேசங்களில ஒருவேளை சாப்பாடு இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுகிற ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? நன்மையானதை புசிக்க வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நன்மையை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்மளுடைய கம்பெனியோ இல்ல நமக்கு சூழ்நிலைகள் அல்ல. இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல இந்த கம்பெனில போயிட்டேன்னா எனக்கு இந்த கம்பெனி எனக்கு என்ன செய்யும்? எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கும், இல்ல என் தேவைகள் எல்லாம் ஒரு பேக்கேஜா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவனா இருக்கிறார். என்னை உருவாக்கிய தேவன் எந்த அளவுக்கு உயரத்தில் என்னை கொண்டு போகணும், நான் என்ன செய்யணும் என்பதை கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனா இருக்கிறார். இந்த நாளிலும் திருப்பிக் கொள்ளும் ஒரு வார்த்தையை வாசித்து அதை குறித்து நாம் தியானிப்போம். எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். எஸ்ரா 9. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கும் உம்பிளிகையாக பின்வைக்கும்படி
பின்வைக்கும்படி நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரர்களுக்கு கொடாமல், அவர்களுடைய குமாரத்திகளை உங்களுக்கு குமாரர்களுக்கு கொள்ளாமலும், அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலும் நாடாமலும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர், இது ஃபர்ஸ்ட் பகுதி ரொம்ப நல்லா இருக்குது, ரெண்டாவது பகுதி எனக்கு கொஞ்சம் புரியல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிகையாக. நல்லா தான் புரிஞ்சுது, இது என்ன வார்த்தையா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோமா? உம்பிளிகைனா என்னது? இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து உரிமையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய சந்ததிக்கு அதை கொடுக்கும்படியாக, இன்ஹெரிட்டன்ஸாக என்ன செய்யுங்க, பின் வைக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவரையும் நல்லா தான் இருக்கு. நாம் இந்த மாசத்துல கேட்டோம், நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். நல்லா தான் இருக்குது. இங்கு சொல்லப்பட்ட காலம், ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம பார்த்தோம், தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம். அது மாத்திரமல்ல, நான் மனம் பொருந்தி செவி கொடுப்பதினால் நான் தேசத்தின் நன்மையை பெற்றுக்கொள்கிறேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நான் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து நித்திய காலமாய் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை உம்பிளியாக நான் என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரம் நம்ம ஓடுறது உழைக்கிறதுலாம் எதுக்காக? ஆமா, இங்க நம்ம குபூசும் சுடு தண்ணியும் குடிக்கிறோம், இல்ல கட்டஞ்சாயா குடிக்கிறோம், ஊருக்கு நல்லா அனுபவிக்கட்டும் பிள்ளைங்களை யோசிக்கிறோமா? இல்லை, இங்க நம்ம நல்லா இருந்தாலும் கூட நாம் அனுபவிக்காத காரியங்களை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். காரணம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் என்ஜாய் பண்றதை நான் என்ன செய்யணும், அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். அப்படிதானே? எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் இங்க நம்ம அதை என்ன செய்யறதில்ல, யார்ட்டையும் சொல்றதில்ல. நாம் ஓடி உழைக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் உழைச்சனா எனக்கு ஏதாவது கிடைக்குமா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஓடினா எனக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படி இல்லை. அப்போ சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, இந்த ரட்சிப்பு, தேவன் என்னை ரட்சித்தார் என்றால் இந்த அனுபவம் என்னோடு முடிந்து போவது அல்ல. இல்ல நான் மாத்திரம் இந்த தேசத்தின் நன்மையை பெற்றுக்கொள்வதோடு அல்ல. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இது என்னுடைய சன்னதிக்கும் நான் என்ன செய்யணும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் நித்திய காலமாய் சுதந்திரமாய் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்கல, பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாய் பின்வைக்கும்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, உங்களுடைய குமாரர்களை அவர்களுடைய குமார்த்திக்கும், உங்களுடைய குமார்த்திகளை அவருடைய குமாரர்களுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கொடாமலும். இதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகின்ற காரியம். எல்லாரும் நன்மையை புசிப்போம் அப்படின்னு, அல்லேலூயா, ஆமென், ஆமா, இன்னில இருந்து நான் நன்மையை புசிப்பேன். எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனால் நன்மையை புசிப்பதற்கு கர்த்தர் சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறார், சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். நமக்கு போகக்கூடிய ஒரு இடம் இதுதான் அப்படின்னா கூட அதனுடைய வழி நமக்கு அவசியமா இருக்குது. அப்படிதானே? நாம் ஒரு இடத்தை நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட அந்த இடத்தினுடைய வழி நமக்கு, பாதை நமக்கு அவசியம். அதே போல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், அதை நித்திய காலமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் வைப்பீர்கள் என்று சொல்லியிருக்குது. நான் சாப்பிடுவது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் அதை அனுபவிக்கும்படியாக நான் வைத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த பகுதி தான் அதனுடைய முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? உங்களுடைய குமாரர்கள், உங்களுடைய குமார்த்திகளை அவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? இந்த எஸ்ரா புஸ்தகம் நமக்கு பரிச்சையில் இருக்குது, அதனால நீ கொஞ்சம் கவனமா கேட்கலாம். எஸ்ராவை குறித்து பார்க்கும்போது, எஸ்ராவை கர்த்தர் எழுப்பி அவர் என்ன செய்யறாரு, பாபிலோனியர்களால் சிறைப்பட்டு போன சில நபர்களை இவருடைய தலைமையில் என்ன செய்யறாரு, நீ உங்களுடைய தேசத்துக்கு போ. பெர்சிய ராஜா என்ன செய்யறாரு, நீ உங்களுடைய தேசத்துக்கு உங்களுடைய ஜனங்களை கூட்டு என்ன செய்ய போய் உங்களுடைய எருசலேமில் இடிந்து கிடக்கிற ஆலயத்தை நீ என்ன செய்ய மறுபடியும் கட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ஒரு கிரேட் கமிஷனோட, இல்ல ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு கூட தான் என்ன செய்யறான் எஸ்ரா அந்த தேசத்திலிருந்து, பெர்சிய தேசத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறான். அவனோடு கூட வந்த ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம் பாருங்க. இதுதான் நம்மளுடைய இந்த செய்தியினுடைய மைய பொருளா இருந்தாலும் கூட, எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை படிக்கலாமே. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. சீக்ரெட்டே இதுதான். ஃபர்ஸ்ட் என்னது? எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே எப்படி இருந்தானா?
தேறினவனா இருந்தா, நான் உனக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையில நான் தேறினவனா இருந்தா என்னுடைய கேரக்டர் மாறும். தேறினவனா நான் என்னுடைய பைபிள்ல உடனே நான் பைபிள் ஃபுல்லா படிச்சிடுறதுனால அல்ல, படித்ததை நான் அபியாசிக்கும் போதுதான், நான் செயல்படுத்தும் போதுதான் என்னுடைய குணாதிசயம் மாறும். என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஒரு தாக்கத்தை நான் ஏற்படுத்த முடியும். ஏதோ கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு பெயர் மாற்றம், அப்படி அல்ல. வாழ்க்கை முறை மாற்றம், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம், அதுதான். அப்ப இங்க சொல்லப்பட்டது, அவன் என்ன செய்தானா, மோசேயின் நியாயப்பிரமாணங்களில் தேறின வேத பாரகனாயிருந்தான். வேதத்தை புட்டு சொல்லக்கூடிய, பகிர்ந்து அளிக்கக்கூடிய திறனை பெற்றவனாய், அபிஷேகத்தை பெற்றவனாய் இருந்தான். ஆகவே அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம், ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா புஸ்தகத்துல 7, 8, 9 வரை நீங்க படிச்சு பார்த்தாலே ஒரு 5 முறை தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது, தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தது, தேவனுடைய நல்ல கரம், good hand of God upon him அப்படின்றது. தேவனுடைய தயவுள்ள கரம். எப்பொழுது வேத வசனத்தின் மேல் பிரியமாய் நான் நடந்து கொள்கிறேனோ அவருடைய கரம் என் மேல இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு யாராவது சொல்லுவாங்களா நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய கரம் உங்கள் மேல இருப்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, அவரே உங்களை நடத்துவார். இவன் அடிமைப்பட்டு போனான், பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போன ஒரு மனுஷனை அந்த பெர்ஷிய ராஜா என்ன சொல்றாரு, ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார், நீங்கெல்லாம் என்ன செய்யுங்க, உங்களுடைய எருசலேம் தேசத்துக்கு போங்க, உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் ஆட்களை அனுப்புகிறார். அவர் ஜனங்களை என்ன செய்யறாரு, போகும்படி அனுப்புறாரு. அனுப்புன பிற்பாடு பாருங்களேன், சும்மா வெறும் கையா மட்டும் அனுப்பல. அதே 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை, பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியனும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவனுடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, 17. ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. ஹல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்களேன், பாபிலோனிலிருந்து புறப்படும் போது சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியும், சீமை எங்கும்னா அந்த சிட்டியில கிடைக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் பொன்னையும் வெள்ளியையும் திரவியங்களையும் நீர் வாங்கிட்டு போனோம். உன்னுடைய ஆலய கட்டுமானத்திற்காக தேவையான எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன், அனுப்புகிறேன். அங்கு பலி செலுத்தக்கூடிய எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்றேன், தருகிறேன். தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்குது அப்படின்னா தேசத்தின் நன்மையை நான் புசிப்பேன் என்றால், இவன் ஒரு அடிமையாய் போக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனால் அவன் வேத பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவனாய் இருந்தான், வேத பிரமாணத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாய் இருந்தான். சில நேரம் வேதத்தை திறந்துதான் நான் போதிக்கணும்னு இல்லை, என்னுடைய வாழ்க்கையே ஒரு பாடமாய் அமையும். நல்ல அனுபவசாலிகள் இல்லை, நல்ல வயது முதிர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையை பாரு, என்னுடைய வாழ்க்கையே ஒரு, ஆமா நானே உனக்கு ஒரு பாடமா இருக்கிறேன் இல்ல. அதுதான் பவுல் எப்படி சொல்றாரு, நான் நடமாடும் நிருபங்களா இருக்கும்படியாக. பவுல் எழுதுகிற ஒவ்வொரு லெட்டர்ஸ், ஒவ்வொரு நிருபங்களும் ஒவ்வொரு சபைக்கு எழுதுறதுடைய நோக்கம் என்ன, அவன் சொல்றான், நீங்கள் இதை வாசித்து இதன்படி நடந்து கொண்டால் நீங்களும் நடமாடும் நிருபங்களா இருக்கணும். என்ன நான் போகும்போது என்ன செய்யணும், இவர் பாத்தியா இவர் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுமா, நம்மள மாதிரி இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் நம்ம நிருபங்களை எடுத்துக்காட்டா இருக்கணும். யார் அப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைப்போம் இல்ல. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்போம், முன்மாதிரியா இருக்கணும்னு நினைப்போம். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா எப்படி, அவரு தான் ஹீரோ. குழந்தைங்களுக்கு அப்பா தான் யாரு, ஹீரோ. அப்ப அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பது இது ஒரு சின்ன ஒரு குடும்பத்துல. ஆனால் ஒரு சமுதாயத்தில் நான் எப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மாறணும் அப்படின்னா, நான் வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படி அழைக்கப்படுகிறானா, பாக்கியவான். இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத பாரகனாய் இருக்கிற இந்த எஸ்ரா இவ்வளவு நாள் எங்க இருந்தான்னு தெரியல, ஆனால் அவன் அடிமையா இருந்த போதிலும் கூட அவன் வேதத்தை கைவிடாதபடி, வேதத்தை விட்டு பின்மாறாதபடி அவன் வேதத்தில் என்ன செய்தானா, படித்து கொண்டே இருக்கிறான். ஏற்ற வேலை வந்துச்சு, ராஜாவே அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ என்ன செய்ப்பா,
சீக்கிரம் போ. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்குரிய சகல காரியங்களையும் என்னுடைய தேசத்திலிருந்து உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீ 7 மந்திரிகளால் நீ அனுப்பப்படுற. வெறும் கையா என்ன செய்ய மாட்டேன். அவன் சொல்றேன், கர்த்தர் வெறும் கையா உங்களை என்ன செய்ய போறதில்ல, ஒரு நாளும் அனுப்புகிற தேவன் அல்ல. அதனால ஒரு கை எங்கடா இருக்கும், எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடுறதுக்கு அல்ல. எஸ்ரா ஒரு நாளும் ராஜாவினிடத்தில் ஏதாவது கிடைக்குமானம் அல்ல. அவன் வேதத்தில் மோசேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவனா இருந்தான். ஹல்லேலூயா. என்னைக்கு நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தையில கற்று தேறுகிறவர்களா இருக்கிறோமோ, அவன் என்ன செய்தான் பாருங்களேன். அதே இதுல 26வது வசனத்துல 25 வசனம். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்து சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துரைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் என்ன? நம்ம எல்லாருக்கும் வேலை ஸ்தலத்துல ஒரு வேலை கொடுக்கப்படுது, அப்படிதானே? சும்மா போய் ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு வந்துடுறோமா? இல்ல என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்படுது இல்ல? யாரா இருந்தாலும் கம்பெனியில் என்ன வேலைக்கு எடுத்துருக்காங்கன்னா, அது எனக்கு என்ன வேலைக்கு எடுத்தாங்களோ அந்த வேலை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. அதே போல எஸ்ரா மோசேவினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் தேறினவனா இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறானா, அவன் உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு என்ன செய்யணுமா? அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன்னா, எனக்குரியது மாத்திரமல்ல, நான் பிறருக்கு என்ன செய்யணும்? அதை பகிர்ந்து அளிக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை நானே வச்சுட்டே இருந்தது, அது பெருமையை உண்டாக்கும் இல்ல? அறிவு ஒரு நோவை ஏற்படுத்தும். நிறைய நாலேஜ் தெரிஞ்சிட்டு இருக்கவங்க பேசினா அவங்க சொன்ன எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் இல்ல? சில விஷயங்கள்ல கர்த்தர் என்ன சொல்றார்? நீ உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன், நீ என்ன செய்ய? பகிர்ந்து கொடு. நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் அதனுடைய பயனை நாம் பார்ப்போம். எனக்குள்ளே அந்த ஞானத்தை நான் வச்சுட்டு நான் ஒருவனாய் மாத்திரம் ஞானவானாய் நடப்பது அல்ல, அது என்னோடு முடிந்து போவது அல்ல. எங்க நம்ம பார்த்த எஸ்ரா 9:12 படிச்சது அப்படிதான் இல்ல? என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ அதை பலத்து கொண்டு அதை நீ புசிப்பா, இந்த தேசத்தை நன்மை புசிப்ப. நீ மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாய் நீ என்ன செய்வ? பின் வைத்துட்டு போவ அப்படின்னு. அப்ப என்னுடைய ஆசீர்வாதம் என்னோடு இருக்கக்கூடாது. நம்ம உலக பிரகாரமா யோசிக்கிறோம். நாம் ஓடி உழைத்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். உலகத்தரமான காரியங்களில் நாம் அதிக பிரயாசப்படுகிறோம், வருத்தி கொள்ளுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளை என்ன எப்படி இருக்கணும்? நான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் கர்த்தருக்கு ஏற்றபடி நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வருகின்ற சூழ்நிலைகள் நம்ம இருக்க போறதில்லை. நாளை இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்மலாம் இருப்போமான்னு தெரியல. சிலர் இருக்கணும்னு விருப்பப்பட்டா விருங்க இல்ல, நமக்கு அவ்வளவுதான். சின்ன பிள்ளைகளை சொல்லல, அவர்கள் இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் இருக்கு. அவர்கள் வாழக்கூடிய காலங்களில இந்த தேசம், இந்த உலகம் எப்படியா இருக்கும்னு தெரியாது. நம்ம ஒரு காரியத்தையும் சொல்லி கொடுத்த அல்ல, தேவனை அறிகிற அறிவோடு கூட வளர்த்துட்டா அவர்கள் எதிர்கால திட்டங்களை, சத்துருவனுடைய எல்லா திட்டங்களையும் என்ன செய்ய முடியும்? நிர்மூலமாக்கும்படி அவர்களுக்கு என்ன செய்வார் கர்த்தர். அதுதான் அவர் சொல்றாரு. நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன், நீங்க 10 கோடி சேர்த்து வச்சாலும் கூட ஒரே மாசத்துல 10 கோடி அளிக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்குதா இல்லையா? ஒரு நாளுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குதா இல்லையா? இல்ல, ஒரு ஹோட்டல்ல போய் தங்கினா 10 லட்சம் ஒரே நாளைக்கு தான். இங்கதான் இருக்குது இல்ல? காசு இன்னைக்கு அழிந்து போறதுக்கு ஒரே ஒரு நாள் போதும். ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவை நம்ம கொடுத்துட்டோம்னா, நாளைக்கு வருங்கால திட்டங்களை, வருங்கால காரியங்களை அவர்கள் எதிர்கொள்வதற்கு என்னது போதுமானதா இருக்கு. அங்கதான் இதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ என்ன செய்வ? நீ இந்த வார்த்தையினுடைய நன்மையானதை புசித்து கொண்டால் இது உனக்கு நித்திய காலமா இருக்கும். இது உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் என்ன செய்யறேன்? இதை உனக்கு வச்சுட்டு போகும்படியாய் நித்திய பின் வைக்கும்படி. ஹல்லேலூயா. அதை புரிஞ்சு நம்ம நடந்துட்டோம்னா நம்ம வேதத்தை படிக்கிற முறை மாறும், என்னுடைய வாழ்க்கை முறை மாறும். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்று முதல் நீ கிறிஸ்தவனா மாறிட்டனா உன்னுடைய ஒரு பெரிய கிராஸை மாட்டிட்டு போகணும் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லலை. என்னுடைய வாழ்க்கை முறை மாறும்.
ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? விரும்புகிறார். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் மொபைலும் கையுமா இருக்கிறேன், இன்னைக்கு வேதமும் கையுமா நான் இருக்கிறேன். இதுதான் மாற்றம். இதுவரை என்னுடைய சொற்களில் அநேக பாவங்கள் இருக்குது, ஆனா இனி என்னுடைய சொற்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா? இனி என்னுடைய வாழ்க்கை முறை, நான் ஒருவரை பார்க்கும்போது, ஒருவரிடத்துல பேசும்போது, ஒரு காரியத்தை நடக்கும்போது என்னுடைய சிந்தை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? ஏற்படுத்த அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. இதுக்கு முன்பதாக இவன் தான் முதல்ல கர்த்தர் அனுப்புகிறாரா? இல்ல, இதற்கு முன்பதாக எருபாபேல் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் என்ன செய்தாரு? அனுப்புனார். இந்த எருசலேம் நகரத்தின் ஆலயத்தை நீ கட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ஆனா அவன் வந்து பார்க்கும்போது அவன் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயத்தில் அஸ்திபாரத்தை மாத்திரமே போட்டான். சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில அஸ்திபாரத்தோடு கூட தான் நிக்குது. ஆனால் அதற்கு பிற்பாடு வருகின்ற எதிர்ப்புகளை அவனால் என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியாததுனால அவன் அந்த ஆலய கட்டுமானத்தை என்ன செய்யிட்டான்? அப்படியே விட்டுட்டான். இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் பயணம் போகும்போது பஸ்ஸில் போனீங்கன்னா பார்க்கலாம், சில இடத்துல ஒண்ணுமே இருக்காது, காடு மாதிரி இருக்கும். நடுவில் ஒரே ஒரு வீடு மட்டும் அரையும் குறையுமா சிமெண்ட் பூசினதோடு இருக்கும். காரணம் என்ன? பட்ஜெட் இல்லை. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? நீங்களாம் பார்க்கறது பார்த்தா முறைச்சி பார்க்குறீங்களே. அப்படி நம்ம பார்த்துருக்குமா இல்லையா அந்த காட்சியெலாம்? இல்லை, ரொம்ப தூரம் பயணம் பண்ணும்போது அப்படி பஸ்ஸில் போகும்போது சில நேரம் அப்படி ஒரு செடியும் கொடியுமா ஒரு வயலாக இருக்கும், நடுவில் வந்து ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பில்டிங் பாதியிலேயே கர்த்தர் உங்களை என்னை பாதி நட்டாத்துல விட்டுட்டு போற தேவன் அல்ல. அப்ப ஏன் பாஸ்டர் எனக்கு இப்படி நடக்குது? நம்ம தான் விட்டுட்டு போயிடுறோம் இல்ல. அவர் நம்மை கட்டி எழுப்பும்படியா எருபாபேல் வரும்போது அவனை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்தார். ஆனா எதிர்ப்புகள் அவனால் என்ன செய்ய முடியல. ஆனால் இங்கு எஸ்ராவை கர்த்தர் அனுப்புகிறாரு. எஸ்ராவனுடைய காரியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் என்னது? ஆலயத்தை கட்டும்படியாக அவனும் கூட செய்கிறான், அவனும் கூட காரியங்களை நடப்பிக்கிறான். என்ன நடந்தது பாருங்களேன். 9ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நாம் படிக்கலாம். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெருசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. என்ன சொல்லப்படுகிறது? இதுதான் நம்ம வாசித்த இந்த 9-12 உள்ள பிற்பகுதியில் சொல்லப்பட்டதுடைய அர்த்தமாகும். இங்கு சொல்லப்பட்ட முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 8 விதமான ஜாதிகள். ஜாதிகள்னா உடனே ஐயோ ஜாதி இல்லை, தமிழ்ல அப்படி ஜாதிகள் இருக்குது, ஆங்கில வேதம் இருக்கு நேஷன்ஸ் இருக்கு. 7 தேசங்களை இல்ல, புறஜாதி ஜனங்களை இல்ல, தேவனை அறியாத ஜனங்களை குறித்து இந்த 8 ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படியா? ஒருத்தர் யாரு? கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்ற இந்த 8 ஜாதிகளோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சம்பந்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நடந்தது என்ன? பாபிலோனிலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் எஸ்ராவினுடைய தலைமையில் திருப்பி வரும்போது இவன் வந்த பிறகுதான் பார்க்கிறான், இவர்களுடைய மனைவிமார்கள் இல்ல கணவன்மார்கள் எல்லாம் என்னது? வேறு ஜாதிகள் இல்ல, வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாத ஜனங்களோடு கூட என்ன செய்திருக்கிறாங்க? சம்பந்தம் கலந்ததுனால எஸ்ராவுக்கு ஒரு பெரிய துக்கம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன முதல் கட்டளை, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையும் இதான். நீ அவர்கள் தேவர்களுக்கு பயப்பட வேணாம், அவர்களிடத்தில் நீ என்ன செய்யணும்னா சம்பந்தம் கலக்க வேணாம்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறார். ஆனால் இவைகள் எல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்தபடியினால், அது எஸ்ரா படித்து தேர்ந்தவனாய் இருந்தபடியினால், இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம். என்ன நடந்தது பாருங்க. அடுத்து 2வது வேண்டாம், நீங்க 3வது வசனத்தை படிக்கலாமே. 2-3 படிங்க. 2-3. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க.
கர்த்தருடைய வேலையை செய்ய வருகிறான். ஆனால் இஸ்ரவேலில் உள்ள பிரபுக்களும் அவர்கள் என்ன செய்யறாங்க? இவனை குற்றம் படுத்துறாங்க. எப்படி? நீ கொண்டு வருகின்ற, உன்னோடு கூட வருகின்ற இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? தங்களுக்கும் தங்கள் குமாரர்களுக்கும், அவர்களுடைய குமாரர்களே தங்கள் குமாரருக்கும் பெண் கொண்டார்கள். இப்படி பரிசுத்த வித்த தேசங்கள் எல்லாம் செய்து கலந்து போயிட்டு என்ன சொல்றாங்க? இன்டர்காஸ்ட், நீ வேற வேற நேஷன்ஸ் இல்ல தேசங்கள் உள்ள நீ கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய பரிசுத்தம் என்ன செய்யப்பட்டது? ஹல்லேலூயா. உடனே நீங்க எல்லாம் பாக்குறது பார்த்தனாடா பாஸ்டர் ஜாதி பத்தி பேசுறாரு. இது அது கிடையாது. நான் தான் சொல்ல, தமிழ்ல ஜாதின்னு சொல்லியிருக்கு, இங்கிலீஷ்ல நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, தேவனை அறியாத பிற மதத்தினரோடு இவர்கள் என்ன செய்தாங்களாம்? கலந்து கொண்டார்கள். அது வேத பிரமாணத்திற்கு விரோதமாக இருந்தபடியினால் சிலர் எஸ்ராவினிடத்துல வந்து என்ன செய்யறாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவன் என்ன செய்யறான்? என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் மிகவும் ஒரு பேஷனட்டா இருக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்ன்ற ஒரு பெரிய உற்சாகத்தோடு பேராவலோடு கூட இருக்கிறான். ஆனால் இப்படி ஒரு தடை வந்தவன அவன் என்ன செய்யறான் பாருங்க. 3வது வசனத்துல அவன் சொல்றான், அதை கேட்ட போது என்ன செய்தானா? வஸ்திரத்தையும் சால்வையும் கிழித்து கொண்டான். இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அடுத்தது என்னவா? தலையில் உள்ள முடியையும் தாடிய முடியும் என்ன செய்தானா? ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய வேதனை எப்படி இருந்தது பாருங்களேன். ஏதோ கடமைக்காக கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வரல, முழு இருதயத்தோடு கூட கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அறிந்து அவன் வந்ததுனால, வந்து பார்க்கின்ற காரியங்கள் எதிரடையா இருப்பதனால அவன் மிகுந்த துக்கத்தோடு கூட தன்னுடைய வஸ்திரத்தையும் சால்வையும் கிழித்து கொண்டான். தன் தலையில் உள்ள மயிரையும் தாடியில் உள்ள மயிரும் என்ன செய்யறானா? பிடுங்குகிறான். அவனுடைய பேஷன், அவனுடைய பேர் ஆனந்தம், தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பணும். ஆனால் வந்து நிற்கக்கூடிய காரியம் என்னது? ஜனங்கள் எல்லாம் தீட்டுப்படுத்தி கொண்டார்களே அப்படின்னு சொல்லி அவன் செய்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரி, சொல்லப்பட்ட காரியம் எதற்காக கர்த்தர் இந்த நியமனத்தை கொடுத்தார்? எடுத்துக்கொள்வோம் பாருங்களேன். யாத்ராகம் எதற்காக? வேற கர்த்தரை அறியாத ஜனத்தை நாம ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஏன் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளும் பாருங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியா இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. எதுவா இருக்கும்? எதுக்காக நீ தேவனை அறியாத ஜனத்தோடு ஏன் நீ சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் கர்த்தர் சொல்றார்? சில வார்த்தைகளை கர்த்தர் சொல்வது நமக்கு அப்போ ஒருவேளை புரியாம இருக்கலாம். சில நபரோடு கூட நாம் சம்பந்தம் கலக்க வேண்டாம். சில நபரோடு கூட நாம் பேச வேண்டாம். சில காரியங்களை செயல்பட வேண்டாம், ஈடுபட வேண்டாம், ஐக்கியம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் எப்போ எந்த இடத்துல நான் என்ன செய்யணும், யூட்டர்ன் அடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, பவுல் கிளியரா சொல்றான் 2 தீமோத்தேயு 2:22, பாலியல் இச்சைக்கு விலகி ஓடு. என்னுடைய சரீரத்தை கெடுக்கும்படி சில காரியங்கள் நடக்குதுன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு போனா நம்ம என்ன செய்யறோம்? விழுந்துருவோம். சில காரியங்களுக்கு விலகி ஓடுன்னு சொல்றாரு, சில காரியங்களை எதிர்த்து நில்லுன்னு சொல்றார், சில காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் இருக்கிறார். வேத வசனத்தை நாம் சரியாய் பகுத்து அறிந்து புரிந்து கொண்டோம் என்றால் எந்த சூழ்நிலை எப்படி சமாளிப்பது என்பதை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். இங்கு சொல்லப்பட்ட காரியம் அவர் சொல்றாரு பாருங்க. 32 அவர்கள் தேவனோடும் நீ என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை செய்யாதிருப்பாயாக. ஏன் நீ அவங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது? அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்தில் என்ன செய்வனா? நீ அவர்களை அலோவ் பண்ணவே பண்ணாத. தேவனை அறியாத ஜனங்களோடு கூட நீ சம்பந்தம் பண்ணணும், இல்லை அவர்களும் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னா அவர்களுடைய பழக்கத்தை நாம் என்ன செய்வோம்? அதுக்காக நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவன் இடத்துல நான் பேசக்கூடாதா? அப்படி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள்ட்ட தான் நம்ம நிறைய பேசணும், அவர்கள்ட்ட தான் நம்ம நிறைய பழகணும். ஆனால் அவர்களுடைய மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறார். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சந்தித்த ஒவ்வொரு நபர்களும் யார்? பாவிகளும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோடு தான் அவர் இருந்தார். ஆனால் என்ன செய்தாரு? இயேசுவோடு கூட பழகிய ஒவ்வொரு பாவிகளும் என்ன செய்யப்பட்டா? மனம் திரும்பினார். நீசர்களும் அவர்கள் பலப்பட்டார்கள்.
ஒதுக்கப்பட்டவர்களும் அவர் என்ன செய்தாங்க, அவங்க என்கரேஜ் பண்ணி கர்த்தர் கொண்டு போனார். அதுதான் அவர்களோடு சேர்ந்து நானும் அவர்களுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு அல்ல. அதுவே தான் சொல்றாரு, நீ அந்த அளவுக்கு என்ன செய்யல, இன்னும் என்னை பற்றி கொள்ளாததுனால நீ இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட சம்பந்தம் பண்ணாதங்க. அதுதான் நம்ம பார்த்தோம் 12வது வசனத்துல. நான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பலுகி பெருகும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், தேசத்தின் நன்மையை புசிப்ப. நீ மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளும் அதை என்ன செய்யும், உன்னுடைய சந்ததிக்கு நீ அதை கடத்த முடியும். ஆனால் இதை செய்யாதன்னு சொல்லி அதை தான் சொல்றாரு. அதே யாத்ராகமத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 கூட படிக்கலாம். அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். என்ன சொல்றாங்க, சிலர் நீ உன்னோடு கூட ஒரு ஐக்கியம், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ரொம்ப எனக்கு பிடித்த நபர் தான், ஆகவே நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவங்க கூப்பிட்டா நோன்னு சொல்றதுக்கு எனக்கு முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதா? இல்லை, நான் புகையை பிடிக்கிறது இல்லை, ஆனால் அவர் கூப்பிடுறாரு, நான் பக்கத்தில் போய் என்ன செய்யறேன், நிற்கிறேன். நான் செய்யறது இல்லை, அவர் அது செய்யறாரு, ஆனால் நான் என்ன செய்யறேன், சும்மா போய் பக்கத்தில் நிற்கிறேன். சும்மா நிற்கிறேன். நீங்க ஒரு நாள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அவருக்கு கம்பெனி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் சொல்லுது, நீ என்ன செய்ய, அவர்களோடு கூட எந்த உடன்படிக்கையும் பண்ணிக்காத, எந்த ஒரு ஐக்கியத்தையும் நீ ஏற்படுத்திக் கொள்ளாத. காரணம் என்ன தெரியுமா, எனக்காவது ஒரு நாள் நீயும் அதை செய்யும்படி. ஹல்லேலூயா. பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டாங்க, பார்ட்டியில வேற மாதிரி இருக்குது, அது நம்மளுடைய இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும், கடந்து வந்துடணும். எனக்குரிய இடம் அது அல்ல. இல்லை, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னுடைய நெருக்கமான நண்பன், நெருக்கமான தோழன், தோழி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை அறியாமலே ஒரு நாள் அது என்ன செய்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா நீ 16வது வசனத்தில் கிளியராக சொல்லப்பட்ட, அது உம்முடைய கண்களுக்கு கண்ணி அப்படின்னு சொல்றாருல. ஆமா, நீ சோரமாய் பின்பற்ற செய்வார்கள், உன்னை சோரம் போகும்படி, நீ விழும்படி செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை பாருங்க. உபாகமம் 7. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்குது இங்க? ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நானே உன்னை என்ன செய்றேன், கொண்டு போய் நிறுத்துறேன். எப்படி கொண்டு போய் நிறுத்துறேன்? நீ என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து வந்தனா வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிற தேசத்தை நான் உனக்கு கொண்டு போய் விடுறேன். அங்கு இருக்கக்கூடிய பலசாலிகள், பலமுள்ள 7 ஜாதிகளை, 7 நேஷன்ஸ் நான் உனக்கு கொடுக்கிறேன். இங்கு சொல்லப்பட்ட காரியம் யாரு? ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர். இந்த 7 ஜாதிகளையும் விரட்டி அடித்து நான் உனக்கு கொடுக்க போகிற தேசத்தை என்ன செய்றேன், கொடுக்கிறேன். கொடுத்த பிற்பாடு அடுத்த வசனம் படிங்களா 2. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. அதே வார்த்தை இன்னைக்கும் நமக்கு சொல்றார். நான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களை நான் என்னிடத்துல எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்னை சுற்றி இருக்கின்ற எல்லா அசுசிகளையும், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களையும் முற்றிலுமாய் நான் என்ன செய்யணும், நீக்கணும். அழிக்கணும்னா உடனே ஓடி போய் இப்ப இருக்கிற காலத்துல போய் அடிச்சு போட்டுற போறீங்க. அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களில என்னை அசுத்தமாய், என்னை அசுசிப்படுத்துகின்ற காரியங்களிலிருந்து நான் அவைகளை ஒதுக்கி என்னை முற்றிலுமாய் தேவனோடு, அந்த என்னுடைய ஐக்கியம் அவர்களோடு இல்லாதபடி கர்த்தரோடு இருக்கும்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது வசனம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. ஹல்லேலூயா. இங்கேயும் அதே வார்த்தையை சொல்றார். அப்ப கர்த்தருடைய பிரதான கட்டளை என்ன? நான் உன்னை பிரித்தெடுத்த ஒரு கூட்டமா இருக்குது. நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன் அப்படிதானே சொல்றாருல. இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். அதே நாட்களில, அதே காலகட்டத்தில் மற்ற ஜாதிகள் வாழ்ந்தாங்களா? மற்ற நேஷன்ஸ்ல இருந்தாங்களா? இருந்தாங்க.
ஆனால் இவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்து வேறு பிரித்து இவர்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து உங்களை மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரா? உங்களை மாத்திரம் கர்த்தரை அறிகின்ற அறிவை கொடுத்திருக்கிறாரா? அப்போ உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியங்களை செயல்படுத்தும்படியா. அப்போ அவர் சொல்றாரு, இந்த குமார் அந்த அவர்களோடு சம்பந்தம் கலவாமல் உன் குமார்த்திகளை அவர் குமாரர்களுக்கு கொடாமலும் அவர்களுடைய குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாய். அப்ப என்ன சொல்றாங்க? நீ அவர்களோடு கூட ஐக்கியப்படாம, உடன்படிக்கை செய்யாம. மேரேஜ் இஸ் a covenant. திருமண பந்தம் என்பது உடன்படிக்கை. இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியல, அதெல்லாம் கான்ட்ராக்டா மாறிடுச்சு. சில பேர் கான்ட்ராக்ட் கூட இல்லை, என்ன சொல்றாங்க? லிவ் இன் ரிலேஷன். கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, நீ இஷ்டமானா இரு, இல்லைனா. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் திருமண பந்தம் என்பது என்னது? உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது ரெண்டு பேரும் லைஃப் லாங்கா, வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன்றதுதான் உடன்படிக்கை. அக்ரிமெண்ட்னா எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிடலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு வேற லெவலில் போயிடுச்சு இல்லை? இஷ்டம் இருந்தால் ஒன்றா வாழலாம், இல்லைன்னா சத்தம் காட்டாமல் போயிரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்து அதுதான் சொல்ற, இதுதான் உலகத்தின் மார்க்கம். ஆனால் கிறிஸ்துவனுடைய தேவனுடைய மார்க்கம் என்ன? அவர் ஒரு 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 வார்த்தையை நமக்கு கொடுத்தா அந்த வார்த்தை என்ன செய்யணும்? நம் இருதயத்தில் எடுத்துக்கொள்வதோடு இல்லாமல் செயல்படுத்துகிறவராய் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விசுவாசிக்கிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் அவர் எதை சொல்றாரு? 7 ஜாதிகளையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? உனக்கு முன்பதாக உள்ள 7 ஜாதிகளையும் நான் துரத்தி உன்னுடைய கையில் அந்த தேசத்தை கொடுப்பேன். அந்த தேசத்தில் நன்மையானதை அவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு என்ன செய்ய? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுக்கிறேன். சரி, இப்போ பார்க்கலாம் எதுக்கு இந்த நாம் திருப்பிக்கொள்வோம். எஸ்ரா 9:2 ஏன் கர்த்தர் சொன்னார்? ஒரு 8 ஜாதிகளை குறித்து சொன்னார். இந்த ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வரும்போது, இஸ்ரவேலுக்கு திரும்பி வருகிற இந்த ஜனங்கள் தேவனை அறியாத வேறு ஜனத்தை இல்ல வேறு தேசத்தார்களை என்ன செய்திருக்கிறாங்க? மனம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் யாரு? ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது 1வது வசனமா? முதல் வசனம். கானானியர்கள். கானானியர்களுடைய பாவம் என்னவா இருந்தது? அவர்கள் சிலை வழிபாடை உடையவர்களா இருந்தாங்க. இந்த உலகத்திற்கு முதலாக சிலை வழிபாடை கொண்டு வந்தவர்கள் யாரு? கானானியர்கள். அவர்கள் மிகவும் கொடூர குணமுடையவர்களா இருந்தாங்க, அடக்குமுறை உள்ளவர்களா இருந்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்? கானானியருடைய பாவம். இன்னைக்கு நம்ம கானானியர்கள் யாருன்னு போய் தேடணும். எபூசியர் யாரு, கிர்காசியர் யாருன்னு நம்ம தேட போறதில்ல. இவர்களை கூட்டாக இவர்களுடைய குணாதிசயங்கள் ஏன் கர்த்தருக்கு அருவருப்பா இருந்தது? இவர்களுடைய நேஷன், இவர்களுடைய ஜாதியார்கள் ஏன் கர்த்தருக்கு அருவருப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், அவர்கள் விபச்சார பாவமே அது என்ன செய்தாங்க? அது ஒரு ரிச்சுவலா, அது ஒரு சடங்காச்சாரமாய் சில ஜாதிகள் கொண்டாடினாங்க. அது ஒரு சடங்கு இல்ல. சில பகுதிகளில் பார்த்தோன்னா சாராயம் குடிக்கிறது ஒரு சடங்கா இல்லையா? அது ஒரு சடங்கு. சாராயம் குடிச்சிட்டு அப்படி ஆடினாதான் அது என்னது? இன்னும் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்தார்னா மறுபடியும் அந்த மார்க்கத்துக்கு நேரா போறதுக்காக அல்ல. அதுக்காக தான் சொன்னாரு, நீ இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலவாத. எதுக்கு? நீ அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு நாள் உன்னை சோரம் போக செய்வார்கள், உன்னை கீழே விழ செய்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நீ சம்பந்தம் கலக்காதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை லிட்டரலா இப்படியே எடுத்துக்கணும் இல்ல. எனக்கு கானானியர்கள் யாரு, பெரிசியர்கள் யாருன்னு நான் தேடி போகணும் இல்ல. எதனால் கர்த்தர் அவர்களுடைய பாவம் கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறினது எதுவோ அதை நான் இன்று செய்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஆவிகள் இன்றும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறது? செயல்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கானானியர்களை பார்க்காம இருக்கலாம், கிர்காசியர் யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், பெரிசியர்கள் யாரும் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பாவம் இன்றும் உங்களையும் என்னையும் தேவனை விட்டு என்ன செய்யுது? பிரிக்கிறது. அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்தாரு. ஆனால் இப்படிப்பட்ட சில பாவங்கள் அவரை விட்டு பின்மாறும்படியாக, விலகி செல்லும்படியாய், பிரிக்கும்படியாய் இன்றும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுகிறது? செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய பாவங்கள் முக்கியமான சில காரியங்களை நான் சொல்றேன் பாருங்களேன். அவர்கள்
ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை வாழலாம். there is no standard. ஒழுக்கக்கேடான ஒரு காரியங்களை செய்தார். சில ஜாதிகள் என்ன செய்தாங்க, சொந்த பிள்ளைகளே என்ன செய்தாங்க, நரபலி கொடுத்தாங்க. நரபலி கொடுக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? சில கிராமங்கள் இன்றும் கூட 2020-26 கூட என்ன செய்கிறது கேள்விப்படுறோம், நரபலிகளை கொடுக்கிறாங்க. காரணம், பில்லி சூனியத்திற்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. விச் கிராஃப்ட் கேள்விப்பட்டிருக்குமா? சொல்லல, எனக்கு ஏதோ வச்சுட்டான். உண்மையிலே நீங்க கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடத்தீங்கன்னா எவன் வச்சாலும் அவனை எடுத்துட்டு போயிடுவான். இதெல்லாம் என்ன செய்யல, நம்ம தேவனுடைய வல்லமையை நம்ம அநேக நேரம் நம்ம என்ன செய்யறது இல்லை, பெருசா புரிஞ்சுக்கிறது இல்லை. வார்த்தையின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல. வேத பாரங்கனை குறித்து சொல்லும் போது என்ன பண்றோம், என்ன பார்த்தோம், தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினால். இன்னைக்கு கர்த்தர் உலகத்தையும் அண்ட சரியத்தையும் படைத்த தேவனுடைய கரம் உங்க மேல இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? சும்மா சிம்பிளா நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம பாஸோடைய ஹேண்ட் நமக்கு மேல இருக்கு. நான் யாருன்னு தெரியுமா? இல்ல, பாஸ் நமக்கு ஃபேவரா இருந்தாருன்னா நம்மளுடைய நட எப்படி இருக்கும்? ஆபீஸ்ல யாராவது கேட்டா எனக்கு யாரு தெரியுமா? இல்ல, நம்ம பேசுற முறையே மாறும். அது வரையும் நம்ம எப்படி நடக்கிறவங்க, நம்ம சிஇஓ நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? உள்ள நடக்கும் போதே அப்படியே நெஞ்ச நிமித்தி அப்படியே எல்லாரையும் இப்படி தான் பார்ப்போம் இல்லை? அப்போ யோசித்து பாருங்க, சர்வத்தையும் உண்டாக்கிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் போன வாரம் பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் பரமேறி போனாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். காரணம் என்ன? நான் போன பிற்பாடு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தேற்றரவாளனா என்ன செய்வார், அனுப்புவார். ஆகவே தான் அவருக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டது? இயேசு பிறக்கும் போதே அவருக்கு கொடுத்த பேர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. தேவன் நம்மோட தான் இருக்கிறார். பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, உங்களை எதற்கு பிரச்சனை சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்லுங்க, God is with me. அப்படி சொல்றோமா? உடனே நம்ம என்ன, தேவனே எங்கப்பா போயிட்டீங்க, அப்படிதான் வாயில வருது. அதுவரையும் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரச்சனை வந்த உடனே தேவன் எங்க இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இல்லை. நம்முடைய சுபாவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அதுதான் அவர் இந்த பூமியில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் நான் யார் என்பதை எனக்கு ஒரு தெளிவு புரிய வைப்பதற்காக தான் வந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உள்ள அதிகாரம் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்கிறார். பிரச்சனையின் ஆகவே தான் அந்த வார்த்தையில சொல்றேன், இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுதான், நீ மனம் பொரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலை, நான் சொல்றேன், சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், கோப்பு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுந்த கோலியாத்தை எல்லாரும் வந்து பார்த்த எல்லாருக்கும் கப்பு கிடைச்சுதா? ஒரே ஒரு சிறுவன் அவன் என்ன சொல்றான், என் தேவனுக்கு விரோதமாய் நீ பேசுகிறதற்கு இந்த விருத்த சேதனம் உள்ள இந்த மனிதன் யார் என்பதை கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்றபடியினால் கர்த்தர் அந்த தேசத்தை அவனுக்கு என்ன செய்தாரு, கொடுத்தார். அவன் வந்து சுத்தி பார்க்க வரல, போர்ல கலந்து கொள்ள வரல. அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யறான், சாப்பாடு கேரியர் கொண்டு வர்றதுக்கு தான் கொடுத்தான். சாப்பாடு கொண்டு வரும்போது தான் அவன் சொல்றேன், சில நேரங்களில் உங்களுக்கு உரித்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, அதன்படி நடத்தி கொண்டு போய் அதை அங்க கொண்டு போய் நிக்க வைப்பார். எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு தெரியாது, அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வார், பலப்படுத்துவார். நான் என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் அவர் எதிர்பார்க்கின்ற ஒரே காரியம் என்ன தெரியுமா, நான் பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதா எந்த ஒரு அசுசியும் எந்த மற்ற ஜாதிகளோடு நான் கலவாதபடி, அவர்களுடைய மார்க்கத்தை நான் படித்துக் கொள்ளாதபடி. அதுதான் நான் சொல்ல வரேன். ஜாதின்னு சொல்லி நீங்க தவறாக அதை புரிஞ்சு கொள்ள வேணாம். நம்மளுடைய இன்னும் அவர்களுடைய பாவங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். சிலை வழிபாடு சொன்னேன், ஒழுக்க சீர்கேடு சொன்னேன். கர்த்தருடைய திட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஜனம் இருக்குது. அவர்கள் பெரிசியர்களை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக எழும்புகின்ற கூட்டம். ஒவ்வொரு ஜாதிகள் எதற்காக கர்த்தர் இந்த 8 வித தேசங்களை குறிப்பிடுகிறார். இவர்களோடு கூட அவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள். ஏன் அது குறிப்பிடப்படுது? அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன? இரண்டாவது, எபூசியர்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் பல தெய்வங்களை வழிபாடு செய்கிறவர்களா இருந்தாங்க. மல்டிபிள் காட்ஸ், பார்க்கறது எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் பேரை சொல்லி என்ன செய்வாங்க,
ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு பார்க்கிற எல்லாவற்றையும் கடவுளாய் தேவனாய் என்ன செய்றாங்களா, கடைபிடித்தவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அடுத்தவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கே எதிரானவர்களா இருந்தாங்க, எபூசியர்கள் சொல்லப்படுறது. ரெண்டாவது வன்முறை. நம்ம எகிப்தியர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் அடக்கி ஆள்கிறவர்களா இருக்கிறாங்க, மற்றவர்களை அடிமைப்படுத்துகிறவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க நாளும் அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருக்குதா? நான் வாசித்த இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கும்படி, அது இல்லாமல் இருக்கும் தான் சொல்றாரு. அவர்களோடு கூட நீ என்ன செய்யாத, சம்பந்தம் கலவாத. ஹல்லேலூயா. நமக்கு பல தெய்வங்கள் அல்ல, நமக்கு ஒரே தேவன் தான். இல்ல, அவர் தேவர்களுக்கு எல்லாம் தேவனா இருக்கிறார், ராஜாக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறார். இந்த காலை வேளையில நான் ஒரே ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் 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 ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஸ்தானத்துல நான் நம்புகிற ஒரே ஒரு தேவன் இவர் மாத்திரமே என்பதை அவரை சார்ந்து கொண்டோம் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், முறை மாறும். இந்த வேத புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையின் வாழ்வு முறையை, வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம் தான் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ வேதத்தை படிக்கிறதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. படித்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும்படியாய், செயல்படுத்தும்படியாய் இன்று நான் செய்த காரியம் என்ன, என்னுடைய வாழ்க்கை வேறு ஏதோ ஒரு ராங் கனெக்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது தவறான ஒரு கனெக்ஷன் இருக்குதா, அதை உடனே நான் என்ன செய்யணும். எலக்ட்ரிக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தப்பான கனெக்ஷன் என்ன ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். டமால்னு ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யும், வெடிச்சு. நம்முடைய வாழ்க்கை எங்க வெடிச்சு, எந்த இடத்துல நான் எங்கிருந்து விழுந்தேன் என்று நான் என்ன செய்யணும், என்னை பார்த்து சரி செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை ஏன் எப்படி இருக்கு அப்படின்றத நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் தேடுவேன் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சரியான வழியை என்ன செய்ய முடியும், அவரால் காட்ட முடியும். எந்த பகுதியில் நான் சரி செய்து கொள்ள வேண்டும் பாருங்க. எபேசியர் எடுத்துக்கொள்வோமே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், இது எல்லாமே ஒரே தான். ரெட்ட வாழ்க்கை இல்லை, டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லை. சர்ச்சுக்குள்ள ஒரு மாதிரியும், வேலை ஸ்தலத்தில் ஒரு மாதிரியும், வீட்டிலேருந்து ஃபோன் வரும்போது ஒரு மாதிரி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, வீட்டிலேருந்து ஃபோன் வந்த உடனே கோபத்தின் உச்சத்துக்கு போயிடுவோம் சில பேர் இல்லை. அப்படி அல்ல, எப்பயுமே ஒரே மாதிரி. ஏன்னா டென்ஷன் இல்லை, ஊர்லேருந்து ஃபோன் வந்தாலே டென்ஷன். எதுக்கு, என்ன அனுப்பிட்டீங்களா, அப்படிதான் வரும் அப்படின்றது ஒரு கணக்கு. அப்போ நம்ம எப்பொழுதுமே ஒரே மாதிரி, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்னா என்னது, நம்ம பார்த்தோம், கர்த்தர் மரித்து உயிர் தெழுந்தார். என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாக என்னவா இருந்தது, கிறிஸ்துவை பின்பற்ற பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் நடமாடும் நிருபமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், பிள்ளை ஆசீர்வதிப்பார் நம்ம சொன்னோம். ஆனால் அதோடு நிறுத்தி கொள்வது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். நாம் வாசித்த வேத பகுதியின்படி, நாம் வாசித்த வேத வசனத்தின்படி, எஸ்ரா 9:12 படிச்சதுபடி, ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உன் பிள்ளைகளுக்கு உங்களிக்கையாக பின்வைக்கும்படி, சுதந்திரமாக நீ பின்வைக்கும்படி. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு கேட்கிறேன். நான் இந்த தேசத்தில் பெருகி பழுகி இந்த தேசத்தின் நன்மையை நான் மாத்திரம் புசித்து என்னோடு முடிந்து போகிறதா, இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சுதந்திரமாய் நான் வச்சுட்டு போறேன்? பொருளை குறித்து நான் பேசல, உங்களுடைய பேங்க் பேலன்ஸை குறித்து நான் பேசல. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, என்னுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு வர அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் விட்டு வைத்து போகின்ற காரியம் என்ன? அப்போ எதற்காக இந்த காரியங்களை இவங்களை இந்த புறஜாதி தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஏன் நீ அவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல, கலாத்தியர் 5:17 வசனத்துல எடுத்துக்கொள்ளும். 17 இருந்து படிக்கலாமே. மாம்சம் ஆவிக்கும் விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. சிம்பிள். இப்போ நான் நீங்க வாசித்த அந்த 7 ஜாதிகளிடத்துல உள்ள என்னென்ன பண்புகள் இருந்ததோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஈஸியா அதை இனி நீங்க வேதத்தை ஏன் கர்த்தர் இந்த ஜாதிகளை விட்டு நீ விலகிரு, ஏன் இந்த ஜாதிகளோடு நீ சம்பந்தம் கலக்காத, ஏன் இந்த ஜாதிகளுடைய பெண்களை நீ கொள்ளாத, ஆண்களை உனக்கு எடுத்துக்கொள்ளாத, உன்னுடைய குமாரர்களுக்கு அவர்களுடைய பெண்களை கொள்ளாம ஏன் சொன்னாரு? வாசித்த அவர்கள் மாம்சத்தின் கிரியைகளா இருந்தாங்க. 8 ஜாதிகளும் இந்த 8 நேஷன்ஸும் தேசங்களும் இவர்களோடு ஏன் கர்த்தர் ஏன் ஆரம்பத்திலே சொன்னாரு, நீ இவர்களோடு கூட சம்பந்தம் வச்சுக்காத, அவர்கள் உன்னை என்ன செய்வாங்க, விழச் செய்வாங்க, உன்னை ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மாம்சத்தின் கிரியைகளா இருந்தாங்க. நீங்களும் நானும் மாம்சத்தின் கிரியைகளா, ஆவிக்குரிய கிரியைகளா? ஆவியின் கிரியைகளை. அதுக்கு தான் அடுத்த இதுல சொல்லப்பட்டது பாருங்களேன், மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமாக்குற அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், இதுல இருந்து ஒண்ணா இருக்குது. சரி, எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னும் போது அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இது ஆவியின் கனிகள். இப்படிப்பட்டவைகளில் நான் உறுதியாய் இருப்பேன். வேதபாரகன் அவன் எஸ்ரா அவன் வேத பாரகனாய் இருந்து தன்னுடைய வேதத்தில் எப்படி கற்று தேர்ந்தவனாய் இருக்கிறான். அப்போ ஆவியின் கிரியை எனக்குள் செயல்படுகிறதா, மாம்ச கிரியை எனக்குள் செயல்படுகிறதா? இந்த மாம்ச கிரியையிலே கர்த்தர் என்ன சொல்ற, விலகி ஓடு, அதோடு கூட நீ என்ன செய்யாத, நிற்காத. அப்போ ஆவியின் கனியை சுதந்திரித்துக் கொள்ளணும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும் இல்ல? இந்த பக்கம் கனியை கொடுத்துட்டு இந்த பக்கம் உலகத்தரமான காரியத்தை நான் கொடுக்க முடியுமா? இல்ல. அப்ப எதற்குரிய நபராய் நான் இருக்கிறேன், எதற்குரிய ஜெனரேஷன், என்னுடைய சந்ததிக்கு நான் எதை வச்சுட்டு போறேன்? ஆவியின் கனியை நான் வச்சுட்டு போனா அவர்கள் என்ன செய்வாங்க, சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்க வேண்டிய காரியம், நமக்கு நல்ல பிரச்சனைகளே இல்லைன்னா ஒண்ணுமே, எல்லாம் பிரச்சனை இல்லாத போது எல்லாரும் நல்லவங்க தான், பிரச்சனை வரும்போது தான் நல்லவனா? நம்மளுடைய வாழ்க்கையில நிதானித்து அறிந்து கொள்ள வார்த்தை தான் நமக்கு என்ன செய்யணும். நான் இதை நான் லிஸ்ட் போட்டு நான் மார்க் போட்டு நான் அப்படி அல்ல, என்னை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நான் என்ன செய்யணும், என்ன நிலைநிறுத்தி கொள்ளணும். ஆகவேதான் இந்த காரியம் சொல்லப்பட்டது. என்னது 11 9 12 மறுபடியும் திருப்பிக் கொள்வோமே. எஸ்ரா 9:12 நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததியாய் பின் வைத்து போங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதை நம்ம வச்சுட்டு போறோம்னு நினைக்கிறோம்? நம்ம வச்சிருக்கிற செல்வங்கள், பொருட்கள், இதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும், தூக்கி எறியப்படும். ஆசையா வாங்கின ஃப்ரிட்ஜு ஓடலைன்னா என்ன செய்யப்படும்? ஆமா, இந்த ஊர்லலாம் அது ரொம்ப பார்க்கலாம். அப்படியே வீட்டு வாசல்ல கார்பேஜ் பக்கத்துல வச்சிடுறோம். நம்ம ஊர்லயாவது அதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பிரைஸ் போட்டு ஏதாவது வித்துடுறோம். இங்க ஒண்ணு ஓடலைன்னா அது ஒன்றும் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க. இல்லை, ஆசையா வாங்குறதெல்லாம் ஒரு நாள் தூக்கி எறியப்படும். அதே போலதான் பணம் பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு வேல்யூ இருக்கிறதுனால வச்சிருக்கிறோம். இல்லை, கொரோனா இருந்திருக்கும் போது எத்தனை பேர் பணம் இருந்தும் சரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல. இல்லை, இதெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எதையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வச்சுட்டு போறேன்? ஆவியின் கனிகளையா, மாம்சத்தின் கிரியைகளையா? ஹல்லேலூயா. சிந்திச்சு பார்ப்போமா? கர்த்தருடைய வேதத்தை, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கும்போது இந்த சுதந்திரத்தை நான் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து நித்திய காலமாய் அப்படின்னு இருக்குது. ஏதோ ஒரு நாள் சீசனல் ஃபுட் இல்ல, சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்குது, ஒரு காலகட்டத்தில் அது கிடைக்கும். அப்படி அல்ல, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு நித்திய காலமாய்.
ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியில் வேதம் சொல்லுகிறது 12 மாதங்களும் அதன் கனியை கொடுக்கும். நீங்க எதற்கும் தாழ்ச்சி அடைந்து ஒவ்வொரு காலத்திற்கும் அதனுடைய கனிகளை தொடர்ச்சியாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்ச்சி அடைந்து போவதற்கு காலமே இல்லை. இங்க சொல்லப்பட்டதுபடி நன்மையை புசித்து அதை நித்திய காலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக பின்வைக்கும்படி நான் யாரோடு கூட சம்பந்தம் கலக்கிறேன், யாரோடு கூட என்னுடைய ஐக்கியம், என்னுடைய ரிலேஷன்ஷிப் யார். அதனால தான் சொல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு முறை மாத்திரமல்ல, ஐக்கியம். டெய்லி அவர்களோடு கூட என்ன செய்கிறோம், ஐக்கியப்படுகிறோம். இல்லை, உறவு வேற, ஐக்கியம் வேற. நான் சில நபர்களோடு இப்போ நீங்க யோசிக்கலாம், நிறைய சகோதரர் இருக்கலாம், சில சகோதரர்களோடு பேசாம நீங்க இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு யாரு, பை ரிலேஷன்ஷிப் யாரு, நீங்க அவங்களுக்கு, நீங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள். ஐக்கியம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு எனக்கும் தேவனுக்கும், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு I have a relationship, father and son. அவர் எனக்கு பிதாவா இருக்கிறாரு, நான் அவருடைய குமாரனா இருக்கிறேன். பட் ரிலேஷன்ஷிப் இது இருக்குது, ஃபெலோஷிப் இருக்குதா? அனுதினமும் அவரோடு கூட நான் பேசுறேன்னா, ஃபெலோஷிப் என்பது அனுதினம் என்னோடு கூட ஏற்படுத்தி கொள்ளுகிற ஐக்கியம். இன்னைக்கு என்னோட ஐக்கியம் மாம்சத்தோட ஆவியோட. கர்த்தர் மாம்சீக கிரியை செய்கின்ற இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு நீ விலகி இருன்னு சொல்றாரு. அவர்களை விரட்டி விடு, அவர்களோட உடன்படிக்கை செய்யாத, அவர்களோட நீ ஐக்கியம் கொள்ளாத, அவர்களுடைய குமாரர்களை குமார்த்திகளை நீ பெண் கொள்ளாத, நீ அவர்கள் ஒரு திருமண பந்தத்துக்குள்ள நீ கொண்டு வராத. ஏன்னா அவர்கள் உன்னை மயக்கி அவர்களுடைய வழியில் உன்னை கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு தூரம் கிளியரா சொல்லியிருக்கிறாரு. செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோமா? இன்னிலிருந்து கர்த்தாவே, இன்னிலிருந்து ஒரு புது வாழ்க்கை நான் வாழ போறேன். இன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ள வேதபாரகன் மேல் கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தயவுள்ள கரத்தை நான் அனுபவிக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படியே எழுந்திருந்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய், கர்த்தாவே